ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஷ ராசிக்கான வீடியோ. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரலும் ராசிக்கு 9ஆம் இடமான தனுசு வீட்டில் விட்டிருக்கிறார். அந்த 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உட்காந்துருக்கார். அப்போ இந்த மாதத்தின் தொடக்கத்தில் முதல் 5 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிநாதனும் ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனா யோகத்தில் உட்காந்துருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த முதல் 5 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும். அந்த 5 நாட்களுக்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ செவ்வாய் பகவான் மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உச்சபலம் அடைகிறார் அப்படின்ற விதிங்க. ஆட்சியை காட்டிலும் உச்சத்துக்கு பன்மடங்கு பலன் அதிகம்னு விதிங்க. அப்போ 4 பங்கு அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வலிமையை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகளில் உங்கள் ராசிநாதன் இருந்துகிட்ருக்கார். ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேங்க. என்னோட வித்தையின் அடிப்படையில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது கடந்த ஒரு 2 வருட காலகட்டங்கள் வாழ்க்கையில் ஒரு சொல்லனா துயரங்கள், நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாத ஒரு அமைப்புகள், மன விரக்தி, பொருளாதார நெருக்கடிகள், கடன்கள் சூழக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத அமைப்புகள், குடும்பத்தில் மன கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களானது உருவெடுத்துருச்சு அப்படின்ற விதிங்க. கடந்த லாஸ்ட்டு 2 வருஷ காலத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ இந்த ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு யோகங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னாக்கா உங்கள் ராசியிலேருந்து ராகு பகவானும் பயிற்சி ஆகிட்டார். 7ஆம் இடத்துல இருந்த கேது பகவானும் கடந்த 2023 அக்டோபர்லேயே பயிற்சி ஆகிட்டார். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்னைக்கு நடந்ததோ அந்த நேர காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் தன்னோட ராசிநாதன் அன்னைக்கு வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதோ அன்னைக்கு தான் அனைத்து வித யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்த கஷ்ட நஷ்டங்களுக்கு ராசிநாதன் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி 5ஆம் தேதிங்க. அப்போ பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அந்த வீட்டதிபதியும் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார் லாபஸ்தானத்தில். அப்போ என்னோட கணிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேசராசிக்காரர்கள் இருந்துட்டுருங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். வெகு நாட்களாக வீட்டில் ஒரு தடைபட்டிருந்த ஒரு சுபகாரியங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், வீடு முனைவாசல் வாங்கக்கூடிய யோகங்களும், வீடு முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா படிப்பு மேலே ஒரு அக்கறை எடுக்கக்கூடிய காலகட்டங்களும் உருவாகும். அதாவது பார்த்திங்கன்னாக்கா அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்து படிச்சுட்ருக்கேன் சார், கடந்த ஒரு 3 வருட காலமாக படிச்சுட்ருக்கேன், ஆனால் எந்த விதத்துலையும் எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு 5 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 2 பேரும் ஒரு சேரக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரசு உத்தியோக வாய்ப்புகள் வீட்டை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் அரசு உத்தியோகத்துக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் அந்த அரசாங்கத்தின் மூலிமா ஆதரவுகளும் அரசாங்கத்தின் மூலிமா நல்ல ஒரு செய்திகளும் பெறக்கூடிய காலகட்டங்களானது உருவாகுதுன்றவிதிங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தில் ஆட்சி பலமும் உச்சபலம் பெறுறதுனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த மாத காலகட்டத்தில் வெகு நாட்களாக எனக்கு திருமணமே நடக்காது அப்படின்னு எண்ணி காத்திருந்த நபர்கள் கூட திருமண யோகங்கள் கூடி வரும். குழந்தை பேரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு குழந்தை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. குடும்ப ஒற்றுமை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த நேர காலகட்டத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து உங்களோட குலதெய்வத்தை போய் சந்திச்சுட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்குங்க. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு யோகமான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு.
அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்திடுங்க. அப்போ குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம், புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கனால வெகு நாட்களாக சார் 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு சார் திருமணமாகி குழந்தைகள்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார கம்பல்சரி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியானது 2023 அக்டோபரில் நடந்ததுனால இந்த ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு யோகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்ருக்கார். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு காலகட்டம் இருந்துகிட்ருக்கு. 6ஆம் இடத்துல இந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமும் இந்த மாதத்தில் உருவாகுங்க. அப்போ தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா பன்மடங்கு லாபங்களுக்கு பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் தனக்கு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். உண்மையிலேயே சொல்ல வரேங்க, இதுக்கு முன்பாக 10ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் உட்காந்து கர்மஸ்தானத்தில் உட்காந்து உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில அசம்பாவிதங்கள், அதாவது கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் கூட பங்காளி உறவுகள் ஏற்பட்டிருக்கணும். ஏன்னா 10ல் சனி இருக்கும் காலகட்டத்தில் கர்மம், ஏன்னா 10ல் சனி இருந்தால் அது கர்ம சனி அப்படின்றீங்க. அந்த அமைப்புகள் 2023 டிசம்பர் 20ஓடு முடிஞ்சு போனதுனால இனிமேலுக்கு உங்களோட குடும்பத்தில் எதுவும் அசுபகாரியங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட்டமரம் தொழில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த நேரத்துலேருந்து முயற்சி எடுங்க. இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபசனி அப்படின்றவிதிங்க. இந்த லாபசனின்றது 2024, 25 இந்த 2 வருட காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்கு முன்னாக உழைச்சி ஒரு காசுக்கு மிச்சம் இல்லையே அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு நீங்கள் உழைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வருமானங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். கடன்கள் அதிகமாக இருக்கே சார், கடன்கள் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடன்கள் குறையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. எவ்வளோ கடனாக இருந்தாலும் அடைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தினால உயர்வுகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். செய்தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இதுக்கு முன்பாக விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் முதலீடு போட்டாலும் அது அந்தளவுக்கு விவசாயத்தில் வருமானம் வரலையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 2 வருட காலகட்டத்துக்கு விவசாயத்தில் ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற ஏப்ரல் 30 வரலும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து ஓரளவுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு அக்கறை எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். திருமண யோகங்கள் இந்த மாதத்தில் உருவாதுங்க. யோசிக்காமல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் வந்ததுன்னா தள்ளி விடாமல் இந்த நேரத்தில் திருமணத்தை பண்ணிக்கிறது உங்களோட அறிவின் திறமைன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வலுப்பெற்று உட்கார்ந்துருக்கனால செவ்வாயின் அம்சமான முருகப்பெருமானுங்க. அப்போ முருகப்பெருமானை வழிபாடு செய்வதனுடையாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரக நிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் வீற்றிருக்கிறது யோகம் தானா அப்படின்னாக்கா அந்தளவுக்கு யோகம் இல்லைன்னு தான் சொல்லக்கூடிய அமைப்புங்க. ஏன்னா எப்பொழுதுமே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் கொஞ்சம் வலிமைகள் குறைந்து போகுன்றவிதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற பிப்ரவரி 11 தேதி வரலும் தான் இருக்கார். அதுக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். அதுக்கு ஒரு யோகம் தான். ஆனால் இந்த முதல் 11 நாட்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அந்த முதல் 11 நாட்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சளவு அன்றாட தேவைகள் நீங்கள் செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிக்காமல் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. எடுத்துகிட்டு திரும்ப தடுமாறதை காட்டிலும் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். முதல் 11 நாட்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் புதிய தொழில்கள் தொடங்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. நான் எதுக்காக எடுத்த உடனே இந்த விதிகள் சொல்கிறேன்னாக்கா இது தன்னோட சேனல் அப்படின்றனால என்னோட கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு மாதமும் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அப்படியே 100க்கு 100 ஒத்து வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு
தெளிவாக சிந்தித்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்குன்ற நோக்கத்தோடு இருந்துகிட்ருக்கேன். அதனால் இந்த நேர காலகட்டத்தில் சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கனால உங்கள் பேரில் அவச்சொல் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத வண்டி வாகன தடைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. இந்த முதல் 11 நாட்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவு சுக்கிரனின் அம்சமான லக்ஷ்மி தேவி, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அப்போ முதல் 11 நாட்கள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா குறுகிய நாட்கள் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. அப்போ ஏதாவது இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினதுலேருந்து ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு அம்பாள் சன்னதியில் போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இந்த முதல் 11 நாட்கள் எனக்கு எந்த விதத்திலையும் தோஷங்கள் ஏற்படக்கூடாது, மன நிம்மதி குறைந்து போகக்கூடாதுன்னு மட்டும் வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகுன்றீங்க. அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன காரணத்துக்குனால இது சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடமானது நட்டம் அவமானம் விரயத்தை சொல்லக்கூடிய இடம். எப்போதுமே 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த நேரத்தில் இருக்கிறனால இதுவுமே சந்திராஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். முடிவுகள் சரியான முடிவு, எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதை இன்னொரு தடவை சிந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால தான் முதல் 11 நாட்கள் மட்டும் மிக 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 எச்சரிக்கையாக இருங்க. எந்த விதத்தையும் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. புதிய முயற்சி, புதிய தொழில் தொடங்கக்கூடாதுன்றீங்க. அதே வேளையில் 11 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் முழுக்கதுமே ராசிக்கு 9ஆம் இடமான சனி பகவானோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மகர வீட்டுக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அந்த வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுதுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் 5, 9ஆம் இடத்தோ நான் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுப பலன் செய்வான் அப்படின்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டம் 11ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீடு மனை வாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உருவாகுன்றீங்க. அப்போ முதல் 11 நாட்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு முதல் 11 நாட்கள் பெஸ்ட்டாக இல்லையோ அந்த அளவுக்கு யோகம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தின் பிற்பகுதியானது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே கிரகமாக ஒரே வீடுகளில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கும் அப்படின்றீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறதுனால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ தான் பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ந்து வந்துட்டுருக்கின்றீங்க. இதுக்கு முன்பாக அஷ்டமச்சனியின் தாக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போ இந்த கடந்த ஒரு வருட காலமாக தான் ஏதோ ஓரளவுக்கு தொழிலில் வளர்ச்சி அடைகிறோன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இன்னும் 2 வருட காலகட்டத்துக்கு ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும், உத்தியோகம் பார்க்கணுன்னாக்கா யோசிக்காமல் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கும் விசேஷமான அமைப்பு. தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த விதத்துலையும் நீங்கள் சுணக்கங்கள் இல்லாமல் உங்களோட தொழில் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வத்தை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கார், 11ஆம் இடத்தில் ராகு உட்காந்துருக்கார் அதை ஜீர்ணிச்சு கொடுக்கறதுக்காக. ஏன்னா ஆமேடம் எருதுகணி நண்டு சுரா 5 இடத்தில் காரணாகும் ஜாதகர் பொன்மத்தில் தீழ்வார் அப்படின்றீங்க. அப்போ ராகு 11ஆம் இடத்துல இருக்க ஒரே ஒரு காரணத்தினால தொழில் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய வருமானங்கள் பன்மடங்கு பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் 1000 ரூபா ஒரு நாளைக்கு சேலரி அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அதை விட பன்மடங்கு ஒரு 3 மடங்குக்கு மேலே கொடுக்கறதுக்கு ரெடியாக காத்துட்ருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுன்றீங்க. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அந்த உழைக்கிறதுக்கு எந்த விதத்தையும் தயங்க மாட்டீங்க. எத்தனை நாட்கள் ஆனாலும் தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைகள் செய்யணுன்ற மாதிரி இருப்பீங்க. ஆனால் உழைக்கிறதுக்கு இனிமேல் கொஞ்சம் ரெடியாகிறதுக்கு காத்துக்குங்க. கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் எதிர்பாராத விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல செய்திகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை வெகு நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல சார், அந்த குலதெய்வத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுமா, கெடா விட்டு காது விட்டு மொட்டடிக்கலாம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா யோசிக்காமல் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் போய்ட்டு வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெகு நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கேன் சார், குழந்தை பேர் அமைப்புகளே ஏற்படலை, குழந்தைக்கான அமைப்புகள் ஏற்படுமானாக்கா 9, 10ஆம் அதிபதி ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியோடு அது சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பேர் அமைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்துட்டுருக்குன்றீங்க. இல்லை சார் வெகு நாட்களாக திருமணம் ஆகலை, திருமணத்துக்கான யோக காலகட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு 7ஆம் அதிபதி இந்த நேர காலகட்டத்தில் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார். தெளிவாக சொல்ல வர இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் உங்களுக்கு ஒரு வரன் வருது அப்படின்னாக்கா மேக்சிமம் நீங்கள் தட்டி விட வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் தான் கலஸ்தர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. இந்த கலஸ்தர ஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் உச்சபலம் பெறுறார். அப்போ உச்சபலம் பெறதுனால தன்னோட தகுதிக்கும் அதிகமாக உழைக்கக்கூடிய வருமானம் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெண்ணோ அல்லது பையனோ தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ தவிர
நமக்கு சாதாரண நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வலிமை குறைந்த ஒரு கணவரோ மனைவியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி இந்த நேரத்தில் உச்சபலம் பெறதுனால இந்த நேர காலகட்டங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான கணவன் அல்லது மனைவி அமையறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசம் வந்திருக்கு. இந்த மாத காலங்களில் வரக்கூடிய வரன்களை தள்ளிவிடாமல் அதை கொஞ்சம் நல்ல ஒரு இதை பார்த்து இந்த மாதத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் கூட உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் தனக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் தனாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஒன்று இடத்துல சேர்ந்திருக்கனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்கள் ஏற்படும். கடன்கள் சொல்லக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் விதிங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியே இதே புதன் பகவான் வரதுனால உங்களோட குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்து 7ஆம் அதிபதி உச்சபலம் பெற்றதுனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் அதிபதி சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது. அடுத்து இந்த ராகு கேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா படிப்பில் கொஞ்சம் மந்த சூழல்கள் ஏற்படலாம். அதுக்காக என்ன செய்யணும்னாக்கா விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாயந்தர வேளையில் விளக்கு போட்டு வரீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குன்றீங்க. அடுத்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி தனக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் 7, 9, 12ஆம் இடங்களில் கிரகம் நின்று அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெறுன்றீங்க. அப்போ இந்த மாத காலங்களில் வெளிநாடு சம்மந்தமான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான அமைப்புகள் உண்டு. ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் 7, 9ஆம் அதிபதியின் தசாபத்திகள் நடந்தால் கண்டிப்பாக போகிறதுக்கு அந்த விதத்தின் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாதுன்றீங்க. அப்போ இந்த குருவின் பார்வைகளும் வலுவாக இருக்கிறனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் 11ஆம் தேதி பிறகு விவசாயத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறும். தொழிலில் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன் பகவான் வரதுனால வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்குறதுக்கும் யோகங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த தொழிலானது வருகின்ற ஏப்ரல் வரலும் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 7ஆம் இடத்துல மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் 8ஆம் இடமானது இந்த புதன் பகவானுக்கு மறைவு ஸ்தானங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாதுங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இருக்குதுங்க. அப்போ இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் காத்துட்ருக்குன்றீங்க. வெகு நாட்களாக செய்ய முடியாத ஒரு சில காரியங்கள் இந்த மாதத்தில் தான் நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. உண்மையாலுமே சொல்ல வரேங்க, என்னோட கணிப்பில் கடந்த ஒரு 2.5 வருட காலகட்டங்களானது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ இந்த கடந்த 2.5 வருட காலமாக அஷ்டமத்தில் சனி இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் ஏற்படுறது, குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் ஏற்படுறது, ஏதோ ஒரு தொழில் செய்யாத தொழிலை போய் செய்து அதனால் அனுபவம் இல்லாமல் அதை இழக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது, யார்கிட்டயா பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்து போகிறது, இதை மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கடந்த 2.5 வருட காலகட்டத்தில் இருந்திருக்கும். அந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கடந்த 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் இந்த சனி பகவான் பயிற்சியானார் அஷ்டமஸ்தானத்திலேருந்து. முழுமையாக உங்களுக்கு அஷ்டம சனியானது விலகி போயிடுச்சுங்க. இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகுங்க. கடந்த 2.5 வருட காலகட்டத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை எண்ணி நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இது முன்ஜென்ம கர்மாவின் தொடர்கள்ன்ற மாதிரி
ஏதோ நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கையை விட்டு போயிடுச்சு, இதுக்கு பிறகு நம்ம உழைச்சி சம்பாரிச்சிக்கோன்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னாக்கா என்ன கடந்த 2.5 வருட காலத்தில் என்ன இழந்தீங்களோ அதே 2.5 வருட காலகட்டத்தில் திரும்ப மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அதே வேளையில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல இருக்கனால அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகங்களானது வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அரசாங்கத்தின் மூலிமா ஆதரவுகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்கள் ராசிநாதனே புதன் பகவான் இருக்கனால ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அதில் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி தனக்கு 11ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார். 7 தனக்கு 11ஆம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தணும். 7ஆம் இடமானது கூட்டு தொழில், 7ஆம் இடமானது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை, 7ஆம் இடமானது சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் இலகி போயிருக்குன்றீங்க. அந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதைகள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும். வெகு நாட்களாக எனக்கு திருமணமே ஆகலை சார், திருமணம் நடைபெறுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடத்துலேருந்து சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு வெகு நாட்கள் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தெளிவாக சொல்ல வரங்க, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார் திருமண யோகங்கள் கூடி வரும்னு விதிங்க. உங்களோட சுயஜாதத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா இதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்த 2.5 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்காக இங்கேயும் அங்கேயும் சுற்றி வந்திருப்பீங்க. ஒரு பொண்ணும் அமைஞ்சிருக்காரு, ஒரு பையனும் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. என்னதான் காரணம், நம்மளோட சுய ஜாதத்தில் என்னதான் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு எங்கெங்கே சுற்றி பார்த்தாலும் வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம், அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தவித யோகங்களையும் அனுபவிக்க முடியாமல் இந்த சனி பகவான் தடுத்திருப்பார். ஆனால் இந்த நேரத்தில் அஷ்டம சனியும் விலகி லாபஸ்தானத்திலையும் குரு பகவான் இருந்து சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திடீர்னு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற ஏப்ரல் 30க்குள்ளார உங்களுக்கு திருமண யோகங்களும் கூடி வரும் போல தெரியுதுன்று விதிங்க. அதே போல் 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி விளம்புறதுனால தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தந்தைக்கு உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உங்களுக்கு 2 பேருக்கு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரிவுகள் பிரச்சனைகள் சந்தித்த நபர்கள்லாம் இனிமேல் கொண்டு சேர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த 2.5 வருட காலகட்டத்தில் கணவன் மணி உறவுகள் பிரிவுகள் ஏற்பட்டு சாதாரண சின்ன பிரச்சனை கூட கோர்ட்டு கேஸ் வாயில்பட சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இந்த நேரத்தில் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை கூடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா யோசிக்காமல் இந்த நேரத்தில் சேர்ந்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ காலத்தின் கோலன்ற மாதிரி விட்டுட்டு இதுக்கு பிறகு சேர்ந்து வாழ்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தோன்றுவீங்க. 9ஆம் இடத்துல சனி இருக்கனால தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக விற்காத நிலங்கள் இந்த நேரத்தில் விற்பனைக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால இந்த மிதுனராசிக்காரர்கள் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒரணா காசு மிச்சம் இல்லை, இந்த நேர காலங்களில் ஊரை விட்டு வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு 10ஆம் இடத்துல நீர் ராசியில் ராகு நிற்கிறதுனால ஊரை விட்டு வெளிமாநிலம் அல்லது இடமாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மென்மேலும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உங்களுடைய இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 5ஆம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படலாம். தந்தை வழி சொத்து சுகங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துட்டு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வெகு நாட்களில் குழந்தையே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, இந்த மாதத்திலிருந்து வருகின்ற ஏப்ரல் 30க்குள்ளார உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக தரிச்சே தீருன்றுவீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை கிடைக்கிறனால பரிபூர்ணமாக உங்களோட குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். குழந்தை பேரும் பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ தொழில் வளர்ச்சி இனிமேலுக்கு பட்டமரம் தொழில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க. இது இனிமேலுக்கு எந்தளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுத்துருச்சுன்று விதிங்க. அதனால் எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.
குருவின் பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால சமுதாயத்தினால உங்களுக்கு ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படுத்தும். வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்கள், வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறது, குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் ஏற்பட்ட அமைப்புகள் கூட இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்துகிறீங்க. அப்போ இந்த வருடமும் இந்த மாதம் மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 2024 முழுவதுமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த மிதுனன்றது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னால வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த மாதத்தில் எந்த விதையும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறணுன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னாக்கா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். திருமணமாகாத நபர்கள் வாய்ப்பு இருந்தால் திட்டை அல்லது ஆலங்குடி போய்ட்டு ஒரு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த விதத்தின் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சிறப்பாகவே இருப்பீங்க, ஆயுள் தீர்க்கமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத காலகட்டத்தை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சந்திர பகவான் வராருங்க. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். அப்போ ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் வீற்றிருக்கிறது யோகம் தானா அப்படின்னாக்கா சந்திரனார் 3 சொத்தை 11 தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாரதம் ஒரு வைத்தியமும் கூறப்பா குடும்பம் அது விருத்தியாகும் குவளை 8 எதிரிக்கும் மார்பிலானி அப்படின்றீங்க. அப்போ எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் வெல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்த துறையில் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த துறையில் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ எப்பொழுதுமே அந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் உங்களோட ராசிநாதன் எந்த இடத்துல நிற்கிறாரோ அதை பொறுத்து தான் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கனால உங்களுக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகி போடுவாங்க. மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மருத்துவத்தில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவெடுக்குதுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறது பார்க்க முடியுதுங்க. அதாவது 2023 டிசம்பர் 20 8ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார். ஆனால் அந்த கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி வந்துட்டார், ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமோ அப்படின்னாக்கா கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படுன்றது உண்மைதான். ஆனால் இந்த சனி பகவானால் பெரிய லெவலில் எல்லாம் இந்த 9 கிரகத்தை மீறி எதுவும் செய்திருமா அப்படின்னாக்கா இந்த சனி பகவானுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இருக்குங்க. அதனால் சனி பகவானால் பெரிய லெவலில் உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துட முடியாது. அதனால் கஷ்டங்கள் கொடுத்துட முடியாதுன்னா இந்த மாத காலகட்டத்தில் பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லைன்றீங்க. ஏன்னா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் அம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு வாய்ப்படி சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வண்டிவான தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த சனி பகவானுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் அவனோட காரகத்துவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புல இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க. அதனால சனி பகவானால பெரிய லெவலில் இந்த பிப்ரவரி மாதமானது வாய்ப்பு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. உங்கள் ராசிநாதனோட கை ஓங்கி இருக்கனால இந்த மாத காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்திடும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் வீடுமனை வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீடுமனை வாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சாலும் வாய்ப்புகள் கிடைச்சா வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுறதுக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள். ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த அஷ்டமத்திலையும் சனி வந்ததுனால உங்களுக்கு கடன் வாங்கி தான் வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணுன்ற ஒரு அமைப்புகள் உருவாகும். அதனால் வாய்ப்புக்கு கிடைச்சது அப்படின்னாக்கா கடன் வாங்கியாவது கொஞ்சம் வீடு மனை வாசலில் கட்ட தொடங்கிடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தருன்றீங்க. இந்த கடன்கள் எல்லாமே அதில் போயிடுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். வருமானமானது பன்மடங்கு பெருகக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாத காலகட்டத்தில் உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 4ஆம்
இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்கறனால 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகம்ன்றீங்க. இந்த நேரத்தில் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணுனாலோ வீடு மனை வாசல் கட்டணுனாலோ தாயார் உடல்நிலை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது மருத்துவத்துக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். வீடு மனை வாசல் வாங்குவதற்கான காலகட்டமும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கான உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறனால சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். சொந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகளை உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு காலகட்டமும் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு பிப்ரவரி மாத காலகட்டமானது உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்று உட்கார்ந்துருக்கனால வெகு நாட்களாக தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பெற இருக்கனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க. வெகு நாட்களாக திருமணம் நபர்களுக்கு இந்த மாத காலங்களில் திடீர்னு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத கண்குளிர பார்க்க முடியுது விடுங்க. அதே போல் ராகு பகவான் 9ஆம் இடத்துலையும் கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வசிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகமானது உங்கள் வீட்டின் வாயில் கதவு தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டுக்கான அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு கிளம்புறதுக்கு இந்த மாதம் ஒரு உன்னதமான மாதமாக இருக்கும். ஆனால் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி தொற்றுச்சு இல்லையா, நீங்கள் நான் சொல்கிறேன்றக்காக இந்த மாத காலத்தில் யோகம் இருக்குனாலும் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக போயிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு போனீங்கன்னா பல்லாண்டு காலம் அங்கே இருக்கணும். அதாவது குறைஞ்ச ஒரு 2-3 வருடமாக இருந்து நம்ம போய் சம்பாரிச்சுட்டா வரணுன்றீங்க. அந்தளவுக்கு யோகங்கள் பெறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா யோசிக்காமல் தள்ள வரங்க. உங்களோட சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே கிளம்புறது நல்லா இருக்கும்ன்றீங்க. ஆனால் இந்த பிப்ரவரி மாதமானது வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்கள், வீடுமனை வாசல் இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடுமனை வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகள், அரசாங்கத்தினால் ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள், சொந்த தொழிலில் கொடிகட்டி பரப்பக்கூடிய அமைப்புகள், விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயமானது செழிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரமானது செழிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆனது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்படையாது. இந்த பிப்ரவரி மாதமானது எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த மாதமாக இருந்துட்டுருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரலும் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ தன் ராசிநாதன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது யோகம் தானா அப்படின்னாக்கா இது 100க்கு 100 யோகம் அப்படின்ற சொல்ல விரும்புகிறேங்க. சூரியன் மட்டும் 3, 6, 10, 11ஆம் இடங்கள் நின்று தசையை நடத்தும் காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசியல் அரசாங்கத்தினால ஆதரவுகள் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்றீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து வாழ்க்கையில் ஒரு படி உயர்வுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாயிடுச்சுன்றீங்க. சார் என்ன சார் சொல்லிட்டுருங்க, உயர்வுன்னு சொல்லிட்டுருங்க, கடந்த ஒரு 3 வருட காலமாக நாங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி மாளாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க. உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சளவு சிம்மராசிக்காரர்கள் கடந்த 3 வருட காலமாக குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு பொருளாதார நெருக்கடிகள் தொழில் ரீதியான தடைகள் பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிட்றீங்கன்றது உண்மைதான். ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னாக்கா உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ராகு கேதின் பிடியில் மாட்டினால்தான் நூலிலையில் உங்களோட வாய்ப்புகளானது தட்டி போகக்கூடிய அமைப்புகள் உருவானதுன்றீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து இந்த மாதம்னு சொல்லக்கூடிய 2024 ஜனவரியிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் குரு பகவானை விட்டு பிரிஞ்சு சென்றதுனால இனிமேலுக்கு பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. இனிமேல் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைய தேதியிலிருந்து என்ன ஒரு 2025 செப்டம்பர் மாத காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்கின்றீங்க. அது மட்டும் போதாதுன்னு உங்களோட ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமானது குரு பகவான் தனக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கார். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலானது பன்மடங்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. சிம்மராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே ஒரு காரியத்தை எடுத்தால் உடனே முடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு கடந்த ஒரு 3 வருட காலகட்டத்தில்
ஊரில் உள்ள நபர்கள்லாம் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவெடுத்திருக்கும். பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகளால் சிக்கி வைக்கிறது இந்த அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு மேலே நம்மளால் உயர முடியாதோ அப்படின்னு எண்ணக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களால் முடியுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் எழுந்து செயல்பட ஆரம்பிங்க. தொழில் வளர்ச்சி ஏற்படும். இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரலும் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களும் தெளிவான ஒரு எண்ணங்களாக இருக்கும். செயல்படக்கூடிய காரியங்களும் அது வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நடைபெறாத வெகு நாட்களாக தடைபட்ட காரியங்கள்லாம் இந்த நேர காலகட்டத்தில் கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றவிதிங்க. அதனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ராசிக்கு படுறதுனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பல இருக்குது. 3ஆம் இடமானது வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க, முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க, இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ சிம்மராசிக்காரர்கள் உங்களோட இளைய சகோதரத்தை முன்னெடுத்து எந்த காரியம் வேணாலும் செய்து பாருங்கள். அது உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி தரும். முயற்சிகள் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கனால 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பில் பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை வில்லங்கள் ஏற்பட்டு கோர்ட்டுகே சொலக்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட சிம்மராசிக்காரர்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். குழந்தை பேர் இல்லாத நாட்கள் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலங்களில் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல செல்லக்கூடிய காலகட்டத்திலேருந்து 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க. சிம்மராசிக்காரர்கள் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட ஜாதக பல்லாண்டு காலமாக ஒரு 4-5 வருஷமாக குழந்தையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட கணவன்மணி இருவரின் ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் எதுவும் தோஷங்கள் இல்லை அப்படின்னாக்கா ஏப்ரல் 30க்குள்ளார கண்டிப்பாக குழந்தை பேர் பெற்று குழந்தை தரிச்சிருங்க. இல்லை ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா அதுக்கான கோயில்கள் எங்கேயோ அந்த கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரங்கள் செய்வதன் விளைவாக சிறப்பாக இருக்கும். பரிகாரங்கள் அப்படின்னாக்கா இந்த ஜாதகத்தில் ஏதாவது இந்த வாழைமரம் அது இதுன்னு சொல்லி அப்படி செய்யக்கூடிய பரிகாரங்கள் கிடையாது. புத்திர தோஷமோ திருமண தோஷமோ எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த புண்ணிய பூமின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழகத்தில் மட்டும்தான் கோயில் கோபுரங்கள் கட்டி வைக்கப்பட்டுள்ளதுங்க. அப்போ கோயில்களுக்கு அந்த எந்த காரகத்துவம் கெட்டு போச்சு அந்த காரகத்துவம் பெற்ற கிரகத்தின் கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைகின்றவிதிங்க. ஒன்றும் தேவையில்ல, கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா சூடம் மட்டும் வாங்கி 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தாலே என்ன பிரச்சனைக்காக போகிறீங்களோ அந்த இது நடக்கும், இந்த தீர்வுகள் ஏற்படும். ஆனால் எந்த கோயில்களுக்கு போனால் என்ன பிரச்சனைகள் தீர்வுன்றது தெரியும் இல்லையா, அது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்கும். இந்த நேரம் புத்திர தோஷம் எதுவும் இருக்குது அப்படின்னாக்கா எந்த கிரகத்தினால் புத்திர தோஷம் ஏற்படுதோ அந்த கிரகம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வரது நல்லாயிருக்கும். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார உங்கள் சுய ஜாதக கணவன் மணி இருவன் ஜாதகம் செக் பண்ணி பார்த்துட்டிங்கனாக்கா தோஷங்கள் இருந்தால் மட்டும் கோயிலுக்கு போனால் போதுமானது. இல்லையேல் உங்களுக்கு ஏப்ரல் 30க்குள்ளார குழந்தை பேர் பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றவிதிங்க. அதே போல் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறனால கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. இது சசயோகமாக செயல்படுறதை பார்க்க முடியுதுங்க. அரசியலில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் சனி பகவானால் எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது. ஆனால் 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது அந்தளவுக்கு யோகம் இல்லை. காரணம் என்னென்னாக்கா 2ஆம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு கொஞ்சம் தீர்வுகள் வந்தாலும் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கொஞ்சம் பணம் பத்தலை அப்படின்ற ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவிதிங்க. அப்போ திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிங்க, ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அளவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது. அதே வேளை கேது பகவான் 2ஆம் இடத்தில் வீட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வாக்கு தடைகள், என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அது சரியான நேரத்தில் செய்து முடிக்க முடியாத ஒரு தடைகள் ஏற்படலாம். இதுக்கு விநாயகர் பெருமானுக்கு ஒரு வழிபாடு செய்தீங்கன்னாவே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். விநாயகருக்கு தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தீங்கன்னாவே இந்த தன பிரச்சனைகளுக்கு குடும்பத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தெளிவாக சொல்ல வரங்க, சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு தொழில் மேலே அதிகமான அக்கறை எடுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய சாப்பிடாமல் விட்டுடுவீங்க. அதனால் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் சிம்மராசிக்காரர்கள் நேரத்துக்கு நேரம் மட்டும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அதே போல் தொழில் முடங்கி போச்சு, இனிமேல் தொழில் வளர்ச்சி பெறுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களோட தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபாரமானது இனிமேல் செலுத்தவங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதில் ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும். கல்வி சார்ந்த விஷயங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சிகள் மென்மேலும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாத இருக்கிற நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும். காரணம் என்னன்னாக்கா 7ஆம் இடத்தில் சனி பகவான் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார். எப்பொழுதுமே 7ஆம் இடம் தான் திருமண ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பொறுப்புகள் 7ஆம் அதிபதிக்கு தான் உண்டு. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் 7ஆம் இடத்தில் சனி பகவான் 2 வருட காலத்தில் இருக்கனால வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு
திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெகு நாட்கள் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகின்றுவீங்க. அதனால் எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். நிபுண யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கார். இந்த மாத காலகட்டமானது தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய மாதம் அப்படின்றது சொல்லலாம். உண்மையாலுமே சொல்லப்போனால் கடந்த ஒரு 2 வருட காலகட்டங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்தளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாத ஒரு அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்குங்க. குடும்பத்தில் எது செய்தாலும் அதில் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறைகிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கடன்களை சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாக 2ஆம் இடத்தில் கேது போகணும், 8ஆம் இடத்தில் ராகு போகன்றதுனால பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், நோய் நொடி தொந்தரவுகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே சந்திக்கணுன்ற விதிங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இனிமேலுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் கேது, ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகு இருக்கனால ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர முடியும். ஆனால் குடும்ப பிரச்சனைகள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ராசியிலேயே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மணி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் போதுமானதுன்றீங்க. கணவன் மணி உறவுகளில் விட்டு கொடுத்துட்டிங்கனாக்கா இனிமேலுக்கு பட்டமரம் தொழில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடருதுன்றீங்க. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் உழைச்சாலும் சம்பார்த்தனை இல்லையே, எனக்குன்ற ஒரு தகுதி இருந்தும் அதுக்கான பலன்கள் அனுபவிக்க முடியாமல் இருந்துட்டு இருக்குமே அப்படின்னு எண்ணக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தகுதிக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் பெறதுக்கான ஒரு காலகட்டமும் உருவெடுத்துருச்சுன்றீங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு முன்பாக ஏற்பட்டக்கூடிய 5ஆம் இடத்துலேருந்து சனி பஞ்சம சனியாக இருந்து உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் கொடுத்துருப்பார். ஆனால் 6ஆம் இடத்துக்கு கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி என்றே 6ஆம் இடத்துக்கு சென்றதுனால சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும், வீடுமனை வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும், வீடுமனை வாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும், வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் அமைப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. முக்கியமாக தொழிலுக்கான ஒரு உகந்த காலகட்டமாக இந்த 2 வருட காலகட்டத்துக்கு இருந்துகிட்ருங்க. அப்போ கன்னிராசிக்காரர்கள் தொழிலில் நீங்கள் நல்லபடியாக நடக்கணும்னாக்கா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்ணும் காணாமல் கொஞ்சம் அதுக்கு அப்பப்போ தீர்வுகள் பெற்றுக்கணும். கணவன்மணி உறவுகளை விட்டு கொடுத்து போகணுன்றீங்க. சாதாரண சின்ன பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 1.5 வருடத்தில் இருக்குது. ஏன்னா ராகு பகவானும் கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால திருமண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தில் சரியாயிட்டீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்து 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இடங்கள் 12ஆம் இடம் புனிதமடை என்று விதிங்க. இப்போ 12ஆம் இடமானது அயன சயன போகஸ்தானம், அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏதாவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்பணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டுன்றீங்க. கணவன்மணி உறவுகள் பிரிந்த நபர்கள்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் புதிய பிரச்சனைகள் தொடர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை குருபகவான் பார்க்கறதுனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். முக்கியமாக ஒரு மனிதனுக்கு பணம் இல்லையால் எல்லா வித பிரச்சனையும் வந்துருன்றீங்க. ஆனால் இந்த நேர காலையில் குருவின் பார்வை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரலும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். பணம் இல்லாத நபர்களுக்கு பணமானது பல வழியிலேருந்து உங்களோட பாக்கெட்டை நிரப்பக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சுபகாரியங்கள் கூட இந்த நேரத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. 4ஆம் இடத்தை இந்த குருபகவான் பார்க்கறதுனால தாயார் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம்னால புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவங்கள், வீடுமனை வாசல் குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம்னால புதுமையான வீடுமனை வாசல் வாங்குவது, கட்டுறது, இந்த மாதிரியான விசேஷ அமைப்புகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. அதே போல் சூரியன் புதனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு மகாலட்சுமி யோகங்கள் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. உங்களோட குலதெய்வத்தை இந்த மாத காலகட்டத்தில் வழிபாடு செய்ய பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. தெளிவாக சொல்ல போனால் இந்த மாத காலகட்டத்தில் எல்லாவித யோகங்களும் பெறக்கூடிய மாதமாக இருந்துகிட்ருக்கு. குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால்
ஆனால் இருந்துட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிலேயே கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால கணவன்மணி உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சிங்கனாக்கா இந்த மாத காலகட்டம் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்கு. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிரச்சனைகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதில் ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்புமுனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரலும் உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் விட்டிருக்கிறது விசேஷம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையும் கிடைக்கிறத பார்க்க முடியுதுங்க. உங்கள் ராசிக்கும் குரு பார்வை, உங்களோட ராசிநாதனுக்கும் குரு பார்வை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்றீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கும் ராசிநாதனுக்கும் முழுமையான குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தெளிவாக சொல்ல வர பாருங்க, ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த துலாம் ராசிக்காரர்கள் வெகு நாட்களாக தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய மாத காலகட்டங்கள் இந்த பிப்ரவரி மாத காலகட்டங்கள் மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. அது மட்டும் போதாதுன்னு உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அவர் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த மாதம் உருவாகிறதுனால தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக உருவாகுன்றீங்க. அப்போ இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம். ஏன் என்ன காரணம்னாக்கா அனைத்து மாத கிரகங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த நேர காலகட்டத்தில் லாபாதிபதி நட்சத்திரத்திலே பயணிக்கிறத பார்க்க முடியும். சூரியன் இப்போதைக்கு பயணிச்சுட்டு இருக்கார், அடுத்து புதன் பகவான் பயணிச்சுட்டு இருக்கார், சுக்கிரன் செவ்வாய் இந்த 4 கிரகமே அடுத்தடுத்து பயணிக்கிறதுனால சுக்கிரன்றது உங்கள் ராசிநாதன், புதன்றது உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி, அடுத்து 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தனாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான், சூரியன் லாபாதிபதி. இப்போ இந்த 4 கிரகமே ஒட்டுமொத்தத்தோட 4ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு லாபாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு லாபங்கள், ஒருவேளை சொந்த தொழிலாம் செய்துட்டு இருக்கீங்கன்னாக்கா இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு வருடத்தில் என்ன சம்பாதிப்பீங்களோ அந்த அளவுக்கான வருமானத்தை இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக தெளிவாக சொல்ல வரேங்க, ஏதாவது ஒரு சில வேலைகள் வந்தாலும் கூட, முக்கியமான குடும்ப சார்ந்த விஷயங்களில் வேலைகள் வந்தாலும் கூட அதை கொஞ்சம் விட்டுட்டு தொழிலுக்காக, ஏன்னா கடந்த ஒரு 3 மாத காலமாக அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் இல்லை. என்னதான் உழைச்சாலும் அதில் அந்தளவுக்கு லாபங்கள் இல்லைன்றவிதிங்க. ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் லாபாதிபதி நட்சத்திரத்தில் அது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ஓட்டிகிட்டு செல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள், தொழில் மூலிமா ஒரு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருந்துகிட்ருக்கு. எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்றவிதிங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால வெகு நாட்களில் வீடுமனை வாசல் வாங்க முடியலையே, கட்ட முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தை கண்டிப்பாக ஒரு வீடுமனை வாசல் கிரக புருஷம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்றவிதிங்க. அடுத்ததாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்க ராசியை குரு பார்த்துட்டு இருக்காரு. இந்த விதிகள் எப்பொழுதுமே நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியிலையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறது தான். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார். முக்கியமாக வயது வந்த நபர்கள் யாருமே நீங்கள் திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். கடந்த 1.5 வருட காலமாக தான் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தில் பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கணும். திருமணமான நபர்களுக்கு கூட கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், பிரச்சனைகள் சந்திச்சிருக்கணும் அப்படின்ற விதிகள்லாம் இருந்தது. ஆனால் கடந்த 2023 அக்டோபர் 30ஆம் தேதியே ராகுகேது பயிற்சி நடந்துருச்சு. இந்த குரு பகவான் சுபத்துவம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால வெகு நாட்களாக தடைப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையானது இந்த நேரத்தில் தங்கு தடையின்றி உங்களுக்கு நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்துட்டுருக்கு. 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த யோகங்கள் பெறதுனால முக்கியமாக உங்களோட சுய ஜாதகத்தில் 25 வயது கடந்த நபர்கள் யாராக இருந்தாலும் தெளிவாக சொல்ல வரங்க, திருமணத்தை வருகின்ற ஏப்ரலுக்குள்ளார் பண்ணிக்கிறது விசேஷம். உங்களோட சுய ஜாதகத்தில் தார தோஷம், மாங்கலி தோஷம், புத்திர தோஷம், எந்தவித தோஷங்கள் வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் ஒரு பெண்ணோ ஒரு பையனோ உங்களுக்கு அமைகிறாங்க அப்படின்னாக்கா அது உங்களோட புண்ணியத்தின் விளைவாக உங்களுக்கு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜாதகம் தான் இணையுமோ தவிர
மற்ற எந்த விதத்துலையும் தோஷங்கள் ஏற்படுற மாதிரியான ஜாதகங்கள் எதுவும் அமையாதுங்க. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்வையில் ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடந்தாலோ குடும்பத்தில் எந்த ஒரு சுப காரியங்கள் நடந்தாலும் அந்த காரியங்களானது பல்லாண்டு காலம் இருக்குன்றீங்க. முக்கியமாக திருமணத்துக்காக சொல்ல வரங்க, திருமண யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கனால இந்த நேரத்தில் திருமணம் பண்ணி பாருங்க. இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கலியுகம் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் இன்னைக்கு திருமணம் ஆகுது, 4 நாட்களில் பிரிந்து போகக்கூடிய வாழ்க்கையெல்லாம் பார்க்க முடியுதுங்க. இதுக்கு காரணம் என்னங்க, அப்போ திருமணத்தை தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஜாதகங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிவர்த்தி பண்ணுறதுக்கும் ஜாதகங்களே பரிகாரமாக இருந்துட்டுருக்கு. இதை மாதிரி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகமான காலகட்டத்தில் அது மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்துக்கிட்டோம்னாக்கா தடைகள் இல்லாமல் இருக்கும். ஒருவேளை குழந்தை பேரே உங்கள் ஜாதகத்தில் இல்லாமல் இருக்கும்னாலும் கூட இந்த நேரத்து காலகட்டத்தில் உங்களோட இருவன் ஜாதகத்தை தகுந்த ஜோதிடர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் அந்த கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த நேரத்தில் போய் பரிகாரம் செய்துட்டு வந்தீங்கன்னா உடனே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சளவு உங்களுக்கு திருமண யோகங்களும் குழந்தை பாக்கிய அமைப்புகளும் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கும் வருகின்ற ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் தங்கு தடையின்றி எல்லா காரியங்களும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் இதுக்கான அமைப்புகளும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு. இந்த 2024 நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா முதல் 4 மாத காலகட்டம் தாங்க. அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாத காலகட்டத்தில் என்ன நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அதுதான், அதை வச்சு தான் நீங்கள் மீதமுள்ள பிப்ரவரி அந்த மீதமுள்ள ஒரு 8 மாத காலகட்டத்தை பயணிக்கணுன்றீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பிறகு குருவின் பார்வையானது 8ஆம் இடத்துக்கு மறைஞ்சிரும். அதனால் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த முதல் 4 மாத காலகட்டத்திலே தொழில் வளர்ச்சி, தொழில் மூலிமா லாபங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்துக்குங்க. இந்த 4 மாத காலகட்டத்துக்குள்ளாரியே ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும், உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா யோசிக்காமல் இந்த மாத காலங்களில் முயற்சி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு ஜாத்திரை 3, 7, 9, 12ஆம் இடங்களில் கிரகம் நின்று அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்புன்று விதிங்க. அப்போ இந்த நேர காலையில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்புன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் சூரியனும் புதனும் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மேக காலகட்டத்தை உங்களோட அரசாங்க பணமானது உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அரசு உத்தியோகம் பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுகளில் உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. எதிரிகள் தொல்லைகளிலிருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால உங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு கடல்கள் மூழ்கிட்டு குளிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். முன்ஜென்ம கர்மாக்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு. உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது உச்சமலை பெற்ற செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்ற சொல்லலாம். இந்த மாதம் மட்டும் சொல்லவில்லை, முதல் ஏப்ரல் மாதம் வரலும் உங்களுக்கான ஒரு யோகமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த துலாம் ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணமழையில் கொட்டக்கூடிய ஜாதகமாக எங்கள் பிப்ரவரி மாத காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள். முக்கியமாக திருமணமாகாத நபர்கள் திருமணத்தை பண்ணிங்க, குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் பெற்றிருக்கிறதுக்கு இருவரும் ஜாத்தையும் ஒரு ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த தோஷங்கள் இருக்கோ அதுக்கான கோயில்களுக்கு பரிகாரங்கள் போய் செய்துட்டு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வந்தாவே அதுக்கான வாய்ப்புகள் உங்களை வீட்டின் வாயிலுக்கு தட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் துறையில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரமானது வளர்ச்சி அடையும். மற்ற விதத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். அப்போ தனாதிபதியும் உங்களோட ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுதுங்க. அப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் கிரக பரிவர்த்தனைகள் பெறுறதுனால இந்த மாத காலகட்டம் முதல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 நாட்கள் வரலும் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் கிரகங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரும் கிரகங்கள் உங்களுக்கு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் உச்சபலம் பெற போகிறாருங்க. உண்மையாலும் சொல்ல வரேன், முதல் 5 நாட்களை காட்டிலும்
5ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சபலம் பெற போகிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் உச்சபலம் பெற போகிறார். அதாவது 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம்ன்றீங்க. அப்போ சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகத்தோடு சேர்ந்து உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு எழுதிங்க. எப்பொழுதுமே அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட ராசிநாதன் என்னைக்கு எப்பொழுது வலுப்பெற்று உட்காந்துருக்காரோ அப்போ தான் அந்த யோகங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்ருக்காருங்க. அப்போ தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுது என்றாலும் பணமானது பல வழியிலிருந்து உங்களுடைய வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் கூட இந்த நேரத்தில் நடைபெறத்துக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் வந்துட்டுருக்குன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள் பெறணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் வெளிநாடு தொடர்புகள் பெறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை உள்ள நபர்களுக்கு இந்த மாத காலகட்டம் தொழில் பிரச்சனைகள் வந்து தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த குருவின் பார்வைகளும் பரிபூர்ணமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 3ஆம் இடத்துல இருந்த காலகட்டம் வரலும் யோகமான பலன்கள் கொடுத்தார் என்று சொல்லலாம். 4ஆம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் தந்துடுவார். அது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே அப்படின்னாக்கா நம்பிட வேண்டாம். தெளிவாக சொல்ல வரங்க, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முன்பவே அனுபவிச்சிட்டிங்க. 7 சனி காலகட்டத்திலே அனுபவிச்சிட்டிங்க. இப்போ தான் 3 வருட காலமாக ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டுருக்கீங்க. உண்மையாலே 3 வருட காலத்துக்கு முன்பாகலாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கை நிலையை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறுபட்ட கஷ்டங்கள் நீங்களாம் சொல்லி மாளாதுன்றீங்க. குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கின்றீங்க. அதெல்லாமே அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க. இனிமேல் கர்மக்காரன் சனி என்ன விதத்தில் உங்களை பாதிக்கப்பட போகிறான்றீங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்காக இனிமேலுக்கு சனி பகவானால தோஷங்கள் கிடையாது. சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறனால 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுன்றீங்க. 4ஆம் இடமானது வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகங்கள், தாயார் உடல்நிலை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பார்த்தீங்கன்னா பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடுகள் கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். 10ஆம் பாரியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மூலிமா லாபங்களும், மன நிம்மதியும், மன சந்தோஷமும், வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் கூட நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கூடி வரும் போல இருந்துட்டு இருக்குன்றீங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவை வச்சு மையப்படுத்தி பார்க்கும்போது ராகு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், கேது 16ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால குலதெய்வ குற்றத்தை சொல்கிறத பார்க்க முடியுது. அதனால் வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இந்த மாதம் காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க. இந்த இன்னும் ஒரு 1.5 வருட காலகட்டத்துக்கு உங்கள் குலதெய்வ கோயில்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபங்களும் பெரும், பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகுன்றீங்க. அப்போ எந்த துறையில் நீங்கள் சாதிச்சுட்டு இருந்தாலும் சரிங்க, தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அந்த துறைக்கு எந்த விதத்துலையும் பங்கம் இல்லாமல் நேர்மையோடு நீங்கள் நடக்க கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா எதிர்காலம் சீரும் சிறப்பாக தரும். அரசு ஊதியத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நேர்மையாக செயல்பட்டீங்கன்னாக்கா உங்களோட பேர், புகழ் ஊரறியக்கூடிய அளவுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கின்றீங்க. இதுங்க ஏன் என்ன காரணம்னாக்கா சனி கேது கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாதுன்ற விதிங்க. அப்போ சனி பகவானும் கேது பகவானும் கொடுக்கறதுக்கு இந்த நேரத்தில் ரெடியாக இருந்துகிட்ருக்கார். இந்த நேர காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும், லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் கூட இந்த நேரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தேதியிலிருந்து நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும்,
செய்வதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுன்றீங்க. முக்கியமாக குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் கன்சியூவாக இருக்கீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. அந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. இந்த மாத காலகட்டம் தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் தனாதிபதி யோகமான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கனால தன பிரச்சனைகள் தீர்வு ஏற்பட்டு தொழில் வளர்ச்சிகளும் தொழில் மூலமாக லாபங்களும் வியாபாரத்துறை செய்யக்கூடிய நபர்களும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்புகளும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்கள்லாம் ஓரளவுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாத காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு, அர்த்தார்த்தம் சனி இருக்குன்ற மாதிரி யார் சனி நம்பிட வேண்டாம். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு யோகமான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் பட்டவர்ணம் தொடர மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடருமோ தவிர இறங்குமுகத்துக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. இன்னொரு 30 வருட காலகட்டத்துக்கு விருச்சிக ராசிக்காரங்களும் வளர்ச்சிக்கு தொடர ஆரம்பிக்குது. நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. மற்ற இடத்துல தோஷங்கள் பாதிப்பு கிடையாது, சிறப்பாக இருப்பீங்க, ஆயுள் இருக்குமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரக நிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 5ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார். 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாதுங்க. அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியில் இருந்துகிட்ருக்கு. சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கை அப்படின்றது சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் லக்னகேந்திரம் ஏறி உங்கள் ராசியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தினால ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேங்க, இந்த தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த 2024 என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்தில் தான் இருந்து தான் உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்குன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. ஆனால் கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது உண்மையாலுமே கடந்த ஒரு 7 வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கணும் விதிங்க. தனுசு ராசிக்காரர்கள் என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. உண்மையாலுமே சொல்ல வரேங்க, உங்களுக்குன்ற ஒரு அதிர்ஷ்ட காற்று அடிக்கக்கூடிய காலகட்டம்னா இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து தான் அப்படின்றீங்க. கடந்த கால நிகழ்வுகளில் முக்கியமாக கடந்த ஒரு 4 வருட காலகட்டத்தில் உங்களோட எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினை பகமை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் சந்திச்சிருக்கணுன்ற விதி. அது காரணம் என்னென்னாக்கா முன்ஜென்ம கர்மாவின் தொடர்புகள் 7.5 சனியின் காலகட்டத்தினால முன்ஜென்ம கர்மாவின் தொடர்புகள் ஏற்பட்டதுனால உங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவானதுன்றீங்க. அந்த அமைப்புகள் சனி பகவானோட அமைப்புகள் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியே உங்களுக்கு விட்டு விலகி போயிட்டாருங்க. இனிமேலுக்கு அடுத்த 30 வருட காலகட்டங்களானது பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க. உண்மையாலுமே முன்பு நடந்த ஒரு லாஸ்ட் 3 வருஷத்தில் நடந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா, ஏன் நம்ம மட்டும்தான் இந்த உலகத்தில் இது மாதிரி கஷ்டப்படுறோமா, மற்ற எல்லாருமே இப்படி தான் கஷ்டப்படுறாங்களா, எல்லாம் இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டோமே, மதிப்பு போயிடுச்சு மரியாதை போச்சு கௌரவம் போச்சு அந்தஸ்து போச்சு எல்லாமே போயிடுச்சு, என்ன காரணம், நான் நல்லா தானே இருந்துகிட்டு இருந்தேன் நல்லா தானே தொழில் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் தொழில் நொடிச்சு போயிடுச்சு வருமானங்கள் குறைஞ்சி போச்சு சொந்த பந்தங்கள் விலகி போயிட்டாங்க கணவன்மணியுடைய கருத்து வேறுபாடு விட்டு கணவன்மணி உறவுகள் கூட பிரிஞ்சு போயிடுச்சு, அப்படி என்ன நம்மளோட விதிகள் நடந்துச்சு, நம்ம செய்த செயல்கள் தான் தவறான செயல்கள் தவறான முடிவுகள் எடுத்துட்டோமா அப்படின்னாக்கா இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு மனிதனை இயக்கிறது அந்த கிரகத்தின் அமைப்புகளில் உங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொடுக்கணுன்றது கடந்த கால நிகழ்வுகள் 7.5 சனியின் தாக்கங்கள். அதனால் நீங்கள் அனுபவிச்சிங்கன்ற விதிங்க. அந்த 7.5 சனியின் தாக்கங்கள் உங்களை விட்டு விலகும் ஓடுனால இனிமேல் பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களோட கேள்விகள் என்னவா இருக்கும் தெரியுமா, என்ன காரணம் தெரியல சார் நல்லா தான் தொழில் செய்துட்டு இருந்தீங்க ஆனால் தொழிலே அமையல, ஒரு நிரந்தரமான வேலை இருந்தால் தானே எனக்குன்ற ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும், குடும்பத்தை நடத்தணும்னாக்கா பணம் வருவாய் இல்லாமல் நடத்த முடியுமா, குழந்தைக்கு பால் கேட்குறதுனாலும் பால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்கணும் இல்லையா, நல்லா தானே சம்பாரிச்சிட்டு இருந்தேன் திடீர்னு வேலை இல்லாமல் இப்போதைக்கு உட்காந்துருக்கேனே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. 7.5 சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தொழில் காரகன் அப்படின்ற விதிங்க. அப்போ தொழில் காரகனான சனி பகவான் கண்டிப்பாக உங்கள் ராசியை சந்திக்கும் காலகட்டத்திலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் தொழிலில் தான் பிரச்சனையை கொடுத்துருப்பார். நல்லபடியாக வேலை செஞ்சுருப்பீங்க வெளிநாடுகளில் கூட வேலை செஞ்சுருப்பீங்க திடீர்னு உள்நாட்டுக்கு வரலான்னு வந்துருப்பீங்க திரும்ப போயிருக்க முடியாது.
இங்கே ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நல்லபடியாக ஒரு சின்ன தொழில் செய்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் விரிவுபடுத்தலாமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தியிருப்பீங்க. கடந்த காலத்தில் 3 வருட காலத்தில் அதில் நட்டங்கள் ஏற்பட்டிருக்கணும், அவமானங்கள் சந்திச்சுக்கணும், அதனால் கடன்கள் ஏற்பட்டிருக்கணுன்றீங்க. அப்போ தொழிலில் மிகப்பெரிய லெவலில் லாக் ஆகிருக்குன்றீங்க. பணங்காசுகளை யார்கிட்டயா வாங்கி கொடுத்து கைமாத்து பண்ணியிருப்பீங்க. அந்த பணங்காசுகள்லாம் ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். யாரெல்லாம் நம்பியிருந்தீங்களோ அந்த நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டமும் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்குன்றீங்க. இது முன் ஜென்மத்தின் கர்மாவின் தொடர்புகள் அப்படின்னால இது அமைந்தது அப்படின்றீங்க. அந்த அமைப்புகளானது கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியோடு முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேலுக்கு அந்த அமைப்புகள் உங்களோட வாழ்க்கையிலே எட்டி பார்க்காதுன்றீங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் கழிச்சிட்டு போகிறதுக்காக பிறந்திருக்கோம். அந்த கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கணுன்றீங்க. அப்போ 7.5 சனியில் முழுமையாக நீங்கள் அனுபவிச்சுட்டீங்க. இனிமேல் உங்களோட கர்ம தோஷங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் முன் ஜென்மத்தில் பார்த்தீங்க, முன் ஜென்மத்தில் செய்த பயனின் விளைவாக தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட்டீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், என்ன நான் நல்லது தானே செய்துட்ருக்கேன், எந்த ஒரு மனிதனுக்கும் தீங்கு செய்யலையே, ஆனால் தப்பு செய்கிறவங்களாம் தண்டிக்கப்படாமல் இருக்கிறான், நான் தண்டிக்கப்படுறேனே, உண்மையை சொன்னால் இந்த நேரத்தில் குற்றவாளின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் சனி புகாரின் அமைப்புகள் தான்றீங்க. அந்த அமைப்புகள் விலகி போயிடுச்சுங்க. அதே போல் எப்பொழுது கடந்த 3 வருட காலம் எப்படி நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாமல் நீங்கள் நடந்தீங்களோ அதேபோல் நீதி நேர்மை தவறாமல் முடியாத மக்களுக்கு உதவி செய்வதோட உங்களோட எண்ண கருத்துக்களை சரியான விதத்தில் செயல்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரிங்க, பின்னர் வளரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிக்கின்றீங்க. அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் இருக்க மாதிரி பின்னர் நடந்த நிகழ்வுகள்லாம் சிந்தித்து அதோடு செயல்பட தொடங்கிட்டீங்கன்னாக்கா எதிர்காலமானது இன்னமும் பிரச்சனை இல்லாத அமைப்புகள் ஏற்பட தரும். இது எதுக்காக உங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, கடந்த கால நிகழ்வுகள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க. வண்டி வாகன தடைகள், பொருளாதார இழப்புகள், சொந்த பந்தத்தில் பிரிஞ்சு போகிறது, கணவன் உறவுகள் எல்லா விதத்துலையும் கஷ்டங்கள் வந்துருச்சுன்றீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாயிடுச்சுங்க. வெகு நாட்களாக திருமணமே இல்லை சார், என்ன காரணம்னு தெரியல சார், நான் எனக்கு என்ன குறைவு, எனக்கு கை கால் எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது, என்ன காரணம் தெரியல, வெகு நாட்களாக தான் கடந்த 3-4 வருடமாக பார்க்குறாங்க, ஆனால் எந்த ஒரு பெண்ணுமே அமையல, எந்த ஒரு பையனுமே அமையல, திருமணம் கூட தள்ளி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லை, வருகின்ற ஏப்ரல் 30க்குள்ளார உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை திருமணமாகி 5-6 வருடம் ஆச்சு சார், உங்களுக்கு குழந்தையே தரிக்கல, எனக்கு குழந்தை பேரு அமைப்பு பெறுமா அப்படின்னாக்கா உங்களோட இருவன் ஜாதகத்திலையும் புத்திர தோஷம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஏப்ரல் 30க்குள்ளார உங்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு குழந்தை பேர் இல்லாத நபர்களாக இருந்தாலும், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியரை போய் சந்தித்து எங்களோட ஜாதகத்தில் இதுக்கு பிறகாது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கா, தசாபதிகள் சிறப்பாக இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது தோஷங்கள் இருக்கா அதுக்காக கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரங்கள் செய்துட்டு வந்துட்டீங்கன்னாக்கா எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. பரிகாரன்றது பார்த்தீங்கன்னா யாகம் வளர்க்குறது, ஹோமம் வளர்க்குறது இதெல்லாம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற ஒரு பிரச்சனைனாக்கா அந்த பிரச்சனைக்கான ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை போய் வாசப்படியை மீச்சிட்டு வந்தீங்கன்னாவே இந்த பிரச்சனைகள் ஓரளவு தீர்வு கிடைக்குன்றீங்க. அதனால் உங்களுக்கு புத்திர தோஷம்னாக்கா தோஷம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. திருமணம் தடை இருந்தனாக்கா திருமண தடைக்கு எந்த கிரகம் தடையாக இருக்கோ அது சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாவே இந்த தடைகள் நிவர்த்தி ஆகுன்றீங்க. முக்கியமாக வேலை இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு வேலைக்காக காத்துட்டு சார், எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு. சொந்த தொழிலை இனிமேல் செய்யலாமா சார்னா கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு சொந்த தொழில் செய்ய ஆரம்பிங்க. அதே போல் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்தை குருபவான் பார்க்கறதுனால 5, 9ஆம் இடத்தோட அசுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபன் செய்வான் அப்படின்றீங்க. அப்போ 9ஆம் இடமானது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் ஊரை விட்டு இங்கெல்லாம் உழைச்சி என்னால் சம்பாதிக்க முடியாது சார், ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு போனால் தான் என்னால் சம்பாதிக்க முடியும், வெளிநாட்டுக்கு போகலான்னு காத்திருக்கேன் சார்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெளிநாடு கிளம்புவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை குருபவான் பார்க்கறதுனால இனிமேல் லாபங்கள் பன்மடங்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். இனிமேல் தொழிலில் எந்த விதத்தின் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டீங்க. உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு நல்ல ஜோதிடர் இருக்கக்கூடிய என்கிட்ட கொடுத்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியத்தை கொடுத்து கடந்த கால நிகழ்வுகள் நடந்துச்சார் அதை விட்டுருங்க, இதுக்கு பிறகு நான் நலமாக இருப்பேனா, என்னோட தசாபதிகள் என்ன சொல்லுது, எதுக்காக பார்க்க சொல்கிறேன்னா
இதுக்கு மேலே தான் சொந்த தொழில் செய்யலாம், திருமணம் பண்ணலாம், குழந்தை பேர் பெற்றுருக்கலாம் சொல்கிறேன். அப்போ அதுக்கு ஏதாவது தடைக்கான கிரகங்களாக ஏதாவது தசாபத்திகள் இருக்கான்றதையும் பார்க்கணும். அப்படி இருந்தால் அதுக்கான கோயில்களுக்கு போய்ட்டு பரிகாரம் செய்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த விளக்கப்படுன்றீங்க. அதனால் உங்களோட சுய ஜாதத்தை நல்ல ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு முன்பாக விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாக சொல்ல வரேங்க, விவசாயத்தெல்லாம் ஒரு காசு கூட மிச்சப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. இனிமேலுக்கு உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு 3 வருட காலத்துக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடந்த 7 வருட காலத்தில் என்னெல்லாம் இழந்தீங்களோ இந்த 3 வருட காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள், விவசாயத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்தியும் பெறணுன்றீங்க. குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த 3 வருட 2027க்குள்ளார உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இழந்த செல்வங்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு கண்முனே நடக்காத பார்க்க முடியுன்றீங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர்களும், தொழில் இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான தொழில் வருவாய்களும், வெளிநாடு சார்ந்த அமைப்புகளும், உள்நாட்டில் நிரந்தரமான தொழில் அமைப்புகள் பெறக்கூடிய அமைப்புகளும், அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், பிரிந்த கணவன்மணி உறவுகள் ஒன்று சேரத்துக்கும் ஒரு விசேஷமான காலகட்டம் இந்த மாதத்திலிருந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதத்திலிருந்து முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை ஆரம்பும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடத்துல போயிருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷமான ஒன்று தான்னாக்கா கடந்த 3 வருட காலகட்டத்தில் உங்களோட ராசியிலிருந்து பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருப்பாருன்றீங்க. உண்மையாலே இந்த மகர ராசிக்காரர்களை கேட்டிருந்தால் தான் தெரியும், கடந்த 3 வருட காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையுது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டுறது, முக்கியமாக வேலை இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் இருந்துட்டுருக்கின்றீங்க. கடந்த முக்கியமாக ஒரு 3 வருட காலகட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் சார் வேலை செய்துட்டு இருந்தேன், ஆனால் வேலையே இல்லை, இப்போ வேலை இல்லாமல் தடுமாறுறேன், ஒரு வெளிநாட்டில் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வரலான்னு வந்தேன், வேலை இல்லாமல் போயிடுச்சு, திரும்ப போகலான்னு நினைக்கிறேன், போக முடியல, இங்கே ஏதாவது தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறேன், தொழில் தொடங்க முடியல, அப்படி தொழில் தொடங்கி அது நட்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க, ஜென்மத்தில் விட்டு சனி விலகுனால பட்டமரம் துளிர்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் கடந்த 2023 டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. கடந்த 3 வருட காலகட்டத்தில் வீட்லேயே அடைச்சி போட்ட மாதிரி ஒரு வேலையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, கடன் தான் மிச்சன்ற மாதிரி எது செய்தாலும் அது தடைகள் ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு, வம்பு வழக்குகள் ஏற்பட்டு, சட்ட சிக்கல்களால் மன நிம்மதி குறைந்த ஒரு அமைப்புகளில் இந்த மகர ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன தடைகள் கூட ஏற்பட்டு கொண்டிருந்தீங்க. கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது, வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது, கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல கேது நிற்கக்கூடிய காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே போல் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் பாதத்தில் சனி வந்தது பாதி அளவு பிரச்சனைகள் குறைஞ்சதுன்னு சொல்லலாம். ஆனால் முழுமையாக உங்களை விட்டு 7 சனி விலகுன்னு சொல்ல முடியாது. 2025 முடியறாலுமே உங்களுக்கு 7 சனி இருக்கிறத பண்களை பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த நேர காலகட்டத்து பிறகு உங்களுக்குன்ற ஒரு தொழிலை செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தருன்றீங்க. உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. ஆனால் இதுக்கு முன்பாக எப்படி ஏமாந்தீங்களோ அந்த ஏமான்ற விஷயங்கள்லாம் சிந்தித்து செயல்படுங்க. யார் இந்த நேரத்தில் நீங்களே உணர்ப்பீங்க, யார் நம்மளை ஏமாற்ற போகக்கூடிய நபர்கள், யார் நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள்ன்றது தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். இந்த 7 சனி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சளவு இந்த நேரத்தில் இருந்து 2025 முடிகிற வரலுமே தொடர்ச்சியாக விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றீங்க. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் தீரலைன்றீங்க. கடன்கள் ஏற்பட்ட கடன்களுக்கு இப்போதைக்கு தீர்வு கிடையாது. உடனே இந்த வருடத்திலேயே உங்களுக்கு கடன்கள் தீர்ந்துருமானா முடியவே முடியாதுங்க. ஆனால் 2025 எப்போ முடியுதோ அப்போ தான் வாங்கிய கடன்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. இப்போயுமே சொல்ல வரேன், பாதத்தில் சனி இருக்கனால கட்டவர்களுக்கு மேலே முழங்காலுக்கு கீழே இரும்பால் அடி விழுறதுக்கான
செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு மகர ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தை கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாவாங்க. இரவு நேர பயணத்தை குறைச்சிங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுக்கள் வேண்டாவாத கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுன்றீங்க. தப்பு செய்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி விட்டுறணும். அதை தட்டி கேட்கறதுக்கு நீங்கள் யாரும் கடவுள் இல்லை அப்படின்றத மட்டும் உணர்ந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து வந்துட்டீங்கன்னாக்கா அதிகமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காத ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தோன்றுவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பாதத்தை வந்து குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் போகிறதுனால வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி வந்து நிற்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தை அமைச்சு வைக்கக்கூடிய பொறுப்புகள் வெகு நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யலாம். அதாவது குலதெய்வத்துக்கே போக முடியாத நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்துட்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் பிரிந்த நபர்கள்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒற்றுமையாக ஒன்று சேரத்துக்கான ஒரு காலகட்டமும் உருவாகுன்றவிதிங்க. ஆனால் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தேர்வுனா 2025 பிறகு தான் விதிங்க. ஆனால் அதிகமான கடன்கள் எதுவும் வாங்கிடாதீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, குரு பகவான் இந்த சனி பகவானோட அமைப்பு 2ஆம் இடத்துல இருக்கனால பழமையான வீடுகள் இடிச்சுட்டு புதுமையான வீடு மனைவாசல் வாங்குவதற்கு கட்டுறதுக்கான நேர காலகட்டம் உருவாதுங்க. அதுவும் கடன் வாங்கி செய்யறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது பார்க்க முடியுது. அதனால் மகர ராசிக்காரர்கள் உங்களோட கையிருப்பு தகுந்த மாதிரி அழியா சொத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்திங்க. அடுத்த இந்த குரு பகவானோட பார்வையானது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரலும் பார்க்க இருக்கனால தொழிலில் இனிமேலுக்கு முயற்சி எடுத்து பாருங்கள். தொழில் இனிமேலுக்கு வளர்ச்சிக்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழிலில் ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்கள் உடல் ரீதியான தொந்தரவுகள் எது இருந்தாலும் அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கனால 12ஆம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கனால கண்டிப்பாக ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டமான வெளிநாடு தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி இந்த நேர காலங்களில் உங்கள் ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ கோயில் போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச காரியமானது தங்கு தடையின்றி நடைபெறதை கண்குளர பார்க்க முடியுன்றீங்க. இனிமேலுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு பட்டமரம் தொடர் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலுக்கு உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்றீங்க. இந்த சனி பகவானோட பார்வை முழுமையாக உங்களுக்கு இந்த சனியின் தோஷத்துலேருந்து விலகணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொல்ல வரேங்க. சனியின் அமைப்பு அப்படின்னாவே அழுக்கு படிந்த ஆடையோடு இருக்கவங்க, ஊனமானவங்க, இதை மாதிரி ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களெல்லாம் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது சின்ன உதவி பணமாக கொடுக்க வேண்டாம், பொருள் உதவியாக, அதாவது உடுத்த உடையோ உண்ண உணவோ அல்லது ஏதாவது இருப்பிடம் அவங்களால வசதி வாய்ந்த நபர்களாக இருந்தால் இருக்க இருப்பிடமோ ஏதோ ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாக்கா அவங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நானே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேனே சார், நான் என்ன உதவி செய்ய முடியும்னாக்கா உண்மையாக சொல்ல வரேங்க. யாருக்கும் உதவி செய்ய முடியினாலும் உபத்தனம் செய்ய முடியாத அளவுகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் எறும்புக்காவது ஒரு சின்ன ஒரு உணவுகளை நீங்கள் போட்டு வந்தீங்கன்னாக்கா அதோட அமைப்புகள் கூட உங்களுக்கு ஒரு எறும்பு சாப்பிடக்கூடிய அமைப்புகள் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்றீங்க. அதனால் எறும்புக்காவது உங்களால் இந்த உதவிகளை செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் இனிமேல் பட்டமன்ற தொழில் படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 வருட காலம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்காத நபர்கள் யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை கம்பல்சரி சென்று பாருங்கள். இன்னொரு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து தொட்டு பாருங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன உங்களோட சுய ஜாதகம் தான் பேசுங்க. ஏன்னா கோச்சார் ரீதியான அமைப்புகள் ஒரு 35% பலன்களை தான் தரும். மீதமுள்ள ஒரு 65% உங்களோட சுய ஜாதகம் அப்படின்றனால உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் உள்ள ஜோதிடருக்கு வந்து சென்ட் பண்ணி கொடுத்து பார்த்துக்குங்க. என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. பக்கத்தில் உள்ள ஜோதிடர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் நடைபெற்றீங்க அப்படின்னாக்கா எதிர்காலமானது சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்திங்கன்னா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். எல்லா ராசிக்காரர்களும் தன் ராசிநாதன் ராசியில் வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமான பலன்களை வாரி வழங்குவாங்க அப்படின்றதை எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிநாதனான சனி பகவான் ராசியில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ ஜென்ம சனி காலகட்டங்கள், 7 சனி காலகட்டங்கள் அப்படின்றீங்க. இந்த அமைப்புகள் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று
ஸ்தானத்திலேருந்து ஜென்மஸ்தானத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு. அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்திலேருந்தே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு 3 வருட காலகட்டங்கள் எது செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படணும். புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குவதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமும் கம்பல்சரி செய்யக்கூடாது. யாரையும் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. யாரையுமே நம்பிட வேண்டாம் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அண்ணன் தம்பி மாமை மச்சனை யார் வந்தாலும் உங்களோட பண உதவிகள் கொடுத்து உதவிட வேண்டாம். கொடுத்தீங்கன்னா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்களுமே இந்த கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க. ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. ஏனோ தானோன்னு செஞ்சீங்கன்னாக்கா தொழிலுக்கு பிரச்சனைகள் வந்துடும்ன்றீங்க. தொழில்காரங்களான சனி பகவான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 சனி காலகட்டத்தில் முன்ஜென்ம பாவங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் 7 சனி காலகட்டங்கள் அப்படின்றீங்க. இப்போ ஜென்மத்தில் வந்துட்டு இருக்கனால முன் ஜென்மத்தில் என்ன பிறவி பயன் செய்தீங்களோ அதை அனுபவிக்கணுன்றதுக்காக கொடுத்துருப்பார். முக்கியமாக ஒரு மனிதனுக்கு தொழில்காரகன் சனி அப்படின்னால ஒரு மனிதனுக்கு தொழிலில் தான் முதல்ல உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவார். அப்போ செய்தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த வேலையில் மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தோட நேர்மையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தொழில் தடை ஏற்படுத்தாது. இல்லைனா தொழில் இல்லாமல் வருமானங்கள் குறைஞ்சி போகுன்றவிதிங்க. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றவிதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் சனி பகவானோட அமைப்பு ஜென்மத்தில் வந்ததுனால இன்றைய தேதியிலேருந்து 2027 காலகட்டம் வரலுமே சனி பகவானோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா சனியின் அம்சமான விநாயகர் பெருமானுக்கு தொடர்ச்சியாக சாயந்தர வேளையில் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்று விதிங்க. அதனால் கும்பராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு இன்றைய தேதியிலிருந்தே சனி பகவானின் அம்சமான விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. முடியாத மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அழுக்கு படிந்த ஆடையோடு இருக்கவங்க, 60 வயதுக்கு மேற்பட்ட ஊனமான நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உணவு, உடுத்த உடை, ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்தீங்க அப்படின்னாக்கா சனியின் தோஷத்துலேருந்து கொஞ்சம் அளவுக்கு மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்டையும் சண்டை சச்சரவுகள் வச்சுக்கூடாது. தான் வேலை உண்டு தான் பொழப்புன்ற மாதிரி கொஞ்சம் இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். குடும்ப உறவுகளில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம். கொஞ்சம் கணவன்மணி உறவுகளில் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தாய் தந்தையர்கள் குடும்ப உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பங்காளி உறவுகளில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பங்காளி உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துசங்கள் பிரிக்கிறது, விற்பனை செய்யக்கூடிய வேலைகளை இந்த நேரத்தில் செய்யாமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். அப்படி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதனால் சாதாரண சின்ன பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் ஃபைல் படி சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் இயக்கும் போது கொஞ்சம் கவனமாக இயக்கணும். 2 வருட காலகட்டத்தை வரலுமே வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவிதிங்க. அதே போல் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கீங்கன்னா வெளிநாட்டுக்குள்ளேயே அங்கேயே இன்னும் ஒரு 3 வருட காலம் இருந்துட்டு வரது நல்லாயிருக்கும். இங்கே ஊர் மக்களை பார்க்கணும், தன் மனைவி பார்க்கணும், குழந்தைய பார்க்கணுன்ற ஆசையில் வந்துட்டிங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்துட்ருக்கீங்க, இதை கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா அப்படின்னாக்கா தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த நேர காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக விரிவுபடுத்த வேண்டாம். அப்படி ஒரு வேளை விரிவுபடுத்தி தான் சார் தீரணும், முதலீடு போட்டு தான் தீரணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 7 சனி காலகட்டத்தில் முன்ஜென்ம பாவத்தின் விளைவாக இழப்புகள் சந்திக்கணும். கையில் உள்ள பணம் கையில் விட்டு போயிடுச்சுனாக்கா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் ஓரளவுக்கு கையில் உள்ள பணங்களை முதலீடு போடாமல் இருக்கிற வேலைகள் செய்துக்கிறது நல்லாயிருக்கும். அதே போல் அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு சட்டத்துக்கு புறமான வேலைகளில் தயவுசெய்து நீங்கள் இறங்கிட வேண்டாம். செய்தீங்கன்னா உடனே தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நினச்சி பின்னர் வருத்தப்படக்கூடிய காலகட்டங்களும் உருவாகுன்றவிதிங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால வெகு நாட்களில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் வருகின்ற ஏப்ரல் 30 வரலும் இருக்குங்க. ஏன்னா ஏப்ரல் 30 வரலும் தான் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ கும்பராசிக்காரர்கள் திருமணம் பண்ணணுன்னாக்கா யோசிக்காமல் இந்த ஏப்ரலுக்குள்ளார திருமணத்தை முடிச்சுக்குங்க. ஏப்ரலுக்குள்ளார திருமணத்தை முடிக்கலைனாக்கா இன்னும் ஒரு 3 வருட காலத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும்ன்றவிதிங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சாலும் இந்த நேர காலங்களில் திருமணத்தை பண்ணாத நபர்கள் திருமணத்தை பண்ணிக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த சொத்துக்களை விற்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும்ன்றவிதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். இது தொழில் சார்ந்த விஷயங்களை லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் இந்த மாதம்ன்றவிதிங்க.
இந்த மாதம் மட்டுங்கிறத சொல்ல வேண்டாம், ஏப்ரல் மாதம் முடிய காலகட்டம் வரலுமே லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுக்கா லாபாதிபதியாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறனால தொழிலில் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படாது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரலும் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும், தொழில் மூலியாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் சின்ன கடையை வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோமே, இப்போ தொழில் தான் லாபமாக சல்லுன்னு போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் இதை விரிவுபடுத்துமே நினச்சிட்டு மட்டும் தயவுசெய்து செய்திடக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த குரு பகவான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சனி பகவானோட அமைப்பு பெறும்போது கண்டிப்பாக தடைகள் ஏற்பட்டுருவார். அதனால் லாபங்கள் கிடைச்சாலும் எது தெரிஞ்சாலும் வெளியே தெரியாத அளவுகள் நீங்கள் நடந்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலகட்டம் வரலுமே தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். பண வருவாய் பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தங்கு தடையின்றி எல்லா விஷயங்களும் சாதகமாக நடக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் அகல கால் மட்டும் வைக்கக்கூடாதுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாதுங்க. கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக கொஞ்சம் இருந்துக்குங்க இன்னும் ஒரு 3 வருட காலகட்டங்கள். ஆனால் இந்த ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு முயற்சிகள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசிக்கான வீடியோ. இந்த மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கல, உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இது ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலகட்டம் வரலுமே உட்காந்துருக்கார். அப்போ குடும்பஸ்தானத்தில் குருபகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் இருக்குதுங்க. இந்த நேர காலகட்டத்தில் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாரையே நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைகின்ற விதிங்க. அப்போ உங்கள் ராசிநாதனாக இருந்து குரு பகவான் தனஸ்தானத்திலேருந்து பட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக உருவாகும். அவன் 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசு உத்தியோகங்கள் வீட்டின் வாயில் கதை தட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம் அப்படின்றவிங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ஒரு ஆர்வம் காட்டி உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் பெறறதுக்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரலும் இருந்துட்டு இருக்குன்றவிங்க. அடுத்தது அந்த குரு பகவானோட பார்வை 8ஆம் இடத்துக்கு பாருன்னா 8ஆம் இடமானது நட்டம் அவமான விரயம் சொன்னாலும் கூட 8ஆம் இடமானது ஆயுள் ஸ்தானம்னால குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் வளர்ச்சி அடைகின்றவிங்க. அப்போ மீனராசிக்காரர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களோட உடலானது தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதுக்கான காலகட்டம் உருவாகுது. இந்த நேரத்தில் மருத்துவ செலவுகள் எடுக்கணும்னாலும் கண்டிப்பாக எடுத்துக்கிறது. சர்ஜரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்குது செய்யணும்னாலும் ஏப்ரல் 30க்குள்ளார செய்துக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றவிங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கறனால தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிங்க. ஆனால் இதுக்கு முன்பாக தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த 1.5 வருட காலகட்டமாக குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகமை பாராட்டுறது இது மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கின்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. அந்த அமைப்புகள்லாம் விலகி போயிடுச்சு. காரணம் என்ன? ராகு கேதுவின் பிடியில் உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேது போன்றதுனால பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றீங்க. அந்த காலகட்டம் கடந்து போயிடுச்சுங்க. டிசம்பர் 20ஆம் தேதி வரலும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பட்டமரம் தெரிகிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க. அப்போ தொழில் வளர்ச்சியானது பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுத்துருச்சுன்றீங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த நேர காலகட்டத்தில் வலுப்பெற்று உட்காந்துருக்கனால முயற்சி எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல சுபகாரியங்கள் இந்த 2024 ஏப்ரலுக்குள்ளார செய்ய போகிறீங்க. தொழில் வளர்ச்சிகள் பெறப்போகுது. புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்குறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமானது இருக்குன்றீங்க. பணமானது பல வழியிலிருந்து உங்களோட வீட்டின் பாக்கெட்டை நிறக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே வேளையில் உங்கள் ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கிறது அந்த விசேஷம் இல்லை. ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான குழப்பங்கள் அவ்வப்போது இருக்கும். நம்ம செய்கிறது சரிதானா அப்படின்ற ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும்.
யாரும் தூண்டி விடுறாங்கன்றக்காக நீங்கள் ஒரு சில வேலைகள் நீங்கள் செய்திடக்கூடாது. இதை செய்தால் நமக்கு பல்லாண்டு காலம் யோகத்தை தருமானது சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால கணவன் மனைவி உறவுகள் அவ்வப்போது பிரச்சனைகள் பிரிவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. ராகு கேதுன்றது வெட்டக்கூடிய கிரகம், தொண்டு பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னால இந்த கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கனால கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகள் ஏற்படும். சமுதாயத்தினால ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள்லாம் ஓரளவுக்கு நலமாக தான் இருந்துகிட்ருக்கு. எல்லா விஷயத்தையும் பண அவகாசங்கள் தொழில் வளர்ச்சி இருக்குது. ஆனால் கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் இப்போ கவனமாக இருந்துக்கணும். கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா விதத்துலையும் யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த ராகு கேது பிடியில் உங்கள் ராசியை மாட்டிகிட்டு இருக்கனால இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சா கும்பகோணம் முகத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும்பள்ளத்துக்கு போய்ட்டு கேது பகவானோட சன்னதியும் ராகு பகவான் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரர் போய்ட்டு ராகு பகவானோட சன்னதியும் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் விலகுன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சபலம் பெற போகிறார். 9ஆம் அதிபதி தனாதிபதி உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி, தொழில் மேன்மைகள், இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி உச்சபெறக்கூடிய காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சுகத்தினால் ஆதாயங்கள், ஒருவேளை தந்தை வழி சொத்து சுகங்கள் வெகுநாளாக பிரிக்கப்படாமல் இருந்ததுனாக்கா இந்த நேரத்தில் அது பிரிக்கப்பட்டு உங்களுக்கான ஒரு ஆயத்த அமைப்புகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி சொத்து சுகத்தினால பார்த்தீங்கன்னாக்கா விற்று விலை செஞ்சு அது மூலியம் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகலாம். அப்போ 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறதுனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஏன்னா சனியோட வீட்டில் போய் செவ்வாய் நிற்கிறதுனால பழமையான வீடுகள் இடிச்சிட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகுன்றவிதிங்க. தொழில் மூலியமாக லாபங்கள் பன்மடங்கு கிடைக்குன்றவிதிங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சளவு இந்த ஒரு வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. அப்போ இந்த மீனராசிக்காரர்கள் யாராவது தொழில் செய்துட்டீங்கன்னாக்கா அந்த தொழிலில் வளர்ச்சி பன்மடங்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் தொழில் மேலே அக்கறை எடுத்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம். அதே போல் வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களும் இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்றவிதிங்க. வியாபாரம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபாரமான செலுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் ஓரளவுக்கு ஒரு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிங்க. இந்த நேர காலங்களில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆனது ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகுன்றவிங்க. வெகுநாட்டில் திருமணம் ஆகலின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றவிதிங்க. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டம் இந்த பிப்ரவரி மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் விளைவாக மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். நீங்கள் இந்த மாதத்தில் என்ன நினைக்கிறீங்களோ நினச்ச காரியத்தை எல்லாமே இந்த மாதத்தில் நடைபெறுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றவிதிங்க. அதனால் இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவு வளர்ச்சிகள் இருக்குது. ஒரே ஒரு குறைகள் என்னென்னாக்கா ராகு கேதுவின் பிடியில் மாட்டிட்டு இருக்கலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றவிதிங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. பிரச்சனை சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.